ஹலோக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தி பாய்ஸ் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏ சென்சார். அவரு நியூ சென்சார் படம் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் ஏ சென்சார் டேரக்டர் தான் எல்லாத்துக்குமே தெரியும். சந்தோஷ் பி ஜெயக்குமார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ள தான் இந்த படம் டியூரேஷன் ஆகுது. இந்த மாதிரி யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சந்தோஷ் பி ஜெயக்குமார் ஹீரோவை நடிச்சிருக்காரு. இவங்க கூட பார்த்தீங்கன்னா சாரா நடிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே படத்தில் ரோபோசங்கர், ரெடின் கிங்ஸ்லி, ஆர்யா மற்றும் பலர்லாம் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. அதுவும் மொட்டராஜ் தானே கூட கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. சரி, இதை தாண்டி படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ சந்தோஷ் ஜெயக்குமார் ப்ளஸ் ஒரு 4 பேர், இவங்க 5 பேருமே ஒரே ஃப்ரெண்ட்ஸுங்க. ஒரு ரூமில் தங்கி இருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்களோட செலவுக்கு எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளேயே ஒரு பார் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க. அது ஒரு இடத்துல வெளியே தெரிஞ்சு அங்கேருந்து அவங்கள துரத்திடுறாங்க. துரத்துனதுக்கப்புறம் ஒரு வீடு வாடகைக்கு தேடுறாங்க. பட் அந்த வீட்டில் ஒரு அமானுஷ்யமான பேய் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க குடி போகிறாங்க. அங்கேயுமே இதே மாதிரி ஒயின் ஷாப் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறக்காக பாட்டிலாம் வாங்கி வைக்கிறாங்க. திடீர்னு லாக்டவுன் வந்துடுது. லாக்டவுன் வந்தாலுமே இவங்க வந்து அங்கே இருக்கிற சரக்கு எல்லாத்தையுமே இவங்களே குடிச்சிட்டு மட்டையாகி பண்ணிடுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அங்கே ஒரு அமானுஷ்யமான ஒரு சக்தி இருக்குது, இவங்களோட உயிர்க்கே ஆபத்து அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வருது. பட் இருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் அந்த வீட்டிலிருந்து அவங்க தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க. தப்பிக்க முடியல. தப்பிச்சாங்களா இல்லையா, அந்த வீட்டில் அமானுஷ்யம் பேய் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஆக்டிங் ஆகட்டும், ஒளிப்பதிவு ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், அதெல்லாமே பாசிட்டிவ் தான். திரைக்கதையும் குறை சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சீன்ஸ் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு இவங்க 5 பேருக்குமே ஓப்பனிங் சீன் வச்சுருப்பாங்க. அது ஒரு ½ ஹவர்க்குள்ளே இருக்கும். அதுவுமே நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஒரு ½ ஹவர், அதுவுமே ஒரு நல்லாயிருக்கும். இதுவே நம்ம ஆர்யா சார் கெஸ்ட் ரோல் பண்ணுற அந்த ஒரு சீன் ஆகட்டுமே, நம்ம மொட்டராஜேந்திரன் சார் கெஸ்ட் ரோல் பண்ணுற ஒரு 5 நிமிஷம் தான். அது நல்லாவே நம்மளுக்கு சிரிப்பாக இருக்கும். லெஜெண்ட்லாம் வச்சு ஓட்டியிருப்பாங்க. சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்கின் சாரையுமே ஓட்டியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறது சொல்லி தெரியல. இதாண்டி ரோபோசங்கர் ஒரு சீன் வந்திருப்பார், ரெடின் கிங்ஸில் ஒரு சீன் வந்திருப்பார். அவங்க கொடுத்த கேரக்டர் கட்டாக பண்ணிட்டாங்க. பட் எந்த கதையில் இவங்கெல்லாம் கெஸ்ட் ரோல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அங்கங்கே லைட்டாக தோணுச்சு. இதேமாதிரி எடுத்துட்டோம்னா படத்தில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பெருசாக சொல்லுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம சந்தோஷ் ஜெயக்குமார்னாலே ஏ சென்சார் தான். பட் இந்த படத்தில் அடல்ட் நிறையாவே இருக்குது. ஹீரோயினே இல்லாமல் ஒரு லாக்டவுன் டைம் நடக்கிற மாதிரி கதையும் சுற்றி ஒரே ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி லொக்கேஷன் செட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலுமே அதுவும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் போர் அடிக்காமல் கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் 2 மணி நேரம் 10 நிமிஷம் அப்படிங்கிற ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு 1.5 மணிக்குள்ளேயோ எடுத்திருந்தாங்கன்னா படம் இன்னுமே கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். ஓரளவுக்கு என்ஜாயான ஃபிலிம் தான். ஏன்னா லேடிஸ் வச்சு இவர் வந்து கவர்ச்சி கிளாமர் ரொம்ப தப்பாலாம் பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட வந்து நம்ம டைரக்டர்கிட்ட இருட்டாயிரம் மூட்டு குத்து, 2ஆம் குத்து, ஹரஹர மகாதேவி இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு சில லேடிஸ் இருந்துச்சு. அதுக்காகவே தி பாய்ஸ் அப்படின்னு ஒரு பேரை வச்சு ஹீரோயினே இல்லாமல் அங்கங்கே அடல்ட் கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த படத்தை வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பாய்ஸ்குள்ளே அடல்ட், 2வது ஹாரர் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதில் ஹாரர் இருக்கிற மாதிரி எனக்கு எங்கேயுமே தெரியல. லாஸ்ட் ஒரு 4 நிமிஷம் ஹாரர் காமிக்கிறாங்க. அதுவுமே பெருசாக ஒன்றும் இது வந்து ஒரு ஹாரர் படம் பார்க்க வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு எந்த ஒரு இடத்துலையுமே காட்டலை. பட் இருந்தாலும் ஒரு 1 டைம் வாட்சபிளாக பொண்ணுங்களாம் அந்த படத்தை பார்க்காதீங்க. ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான். படத்தில் வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா எல்லோரும் பார்க்குற மாதிரி படம் இல்லை. பொண்ணுங்க பார்க்க வேணாம், பசங்க மட்டும் தான் பார்க்குற படம். பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி ஓரளவுக்கு படத்தை நிறுத்தியிருக்காங்க. இதுலேயும் சாரா வந்து ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதாகட்டும். நிறைய சொல்லுவாங்க படத்தை பற்றி. பட் இதோட போதும். டைமிங்ஸ்லாம் பாருங்கள். ஒரு 1 டைம் வாட்சபிள் மூவி தான். அடல்ட் இருக்குது படத்தில். கிளாமர்ஸ் அப்படிங்கிற எதுவுமே இல்லை. லாஸ்ட் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு தான் படத்தை ஹிட்டு மெயின் சொல்லி நான் அந்த பாட்டுக்காக தான் படத்தையே பார்த்தேன். பட் இருந்தாலும் அந்த படத்தில் அந்த பாட்டு லாஸ்ட்டாக வச்சுட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ இது ஆகா ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் ஆகிருக்கு. பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் போது அனைவருக்கும் நன்றி.